ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 963வது கர்த்தருடைய வார்த்தை. பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்று நீ அறிவாயா? கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் உனக்கு தெரியுமா? தேவனுடைய செயல்களை நீ அறிவாயா? இது மூணுமே ஒருத்தராலும் ஒண்ணுமே அறிந்து கொள்ளவே முடியாது, எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும். Do you know the spirit of the way? எங்கெங்கெல்லாம் ஆவிகள்லாம் ஒளிஞ்சிருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எந்த வழியிலேருந்து வருதுன்னு தெரியுமா? எங்கள் கிராமத்தில் மணியாட்டிக்கார் ஒருவர் தெருவாக வருவார். அவர் காலையில் வந்து ஏதாவது உதவிக்கு கேட்டால் கொடுக்கலாம். நான் எல்லா பேயும் கட்டிட்டு வந்துக்கிறேன் ஊர் எல்லையில், அதனால தான் நைட்டு வந்து எல்லா பேயும் அந்தந்த இடத்துல விரட்டுறேன்னு பொய் சொல்லி ஏமாற்றி பணம் கேட்பார். என்கிட்ட வந்து கேட்பார், உங்களுக்கு உதவிகள் வேணால் செய்கிறேன், ஆனால் இந்த பிசாசை நீ கட்டி வச்சுக்கிற, அந்த இலையில் கட்டி வச்சுக்கிறலாம், என்னை ஏமாத்தாதுன்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சிடும் அவரை. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு கடல் அருகே விட்டு இறங்கி போகிறாரு, படகை விட்டு. ஒரு வாலிபனுக்குள் ஒரு பிசாசு பிடித்த பிசாசு இயேசப்பா ஓடி வந்து பாதத்தில் பணிந்து விழுந்து வணங்கி, எங்களை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கதறுது ஆவி. ஏன்னா ஆவிகளுக்கு தெரியும், சர்வத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற உன்னதமான தெய்வத்தால் ஆவியையும் அழிக்க முடியும், ஆவியை அடையாளப்படுத்த முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தானே. அப்போ ஏசப்பா கேட்கிறாரு, உன்னுடைய பேர் என்ன? நாங்க அநேக பிசாசுகள் இந்த வாலிபனுக்குள் புகுந்திருப்பதினால் எங்களுடைய பெயர் லேகியோன். ஒரு பிசாசா இருந்தா பேய் பேரு சொல்லும், அதுவே பொய் சொல்லும் மாத்தி மாத்தி. எவ்வளவு பிசாசுகளை விரட்டும் போது நம்ம பார்க்குறோமே, மாத்தி மாத்தி சொல்லிக்கினே போகும். உடலில் ஜபம் பண்ணிக்கினே இருக்கும்போது எரிச்சல் அதிகமாகும் போது பிசாசு இறுதியில் அந்த மனிதனை விட்டு புறப்பட்டு எவ்வளோ பேருக்கு ஓடி இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து பணிந்து கொண்டு எங்களை அழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுது பிசாசுகள். ஏன்னா எவ்ரிதிங் கண்ட்ரோல் பை ஜீசஸ் கிரைஸ்ட். ரெண்டாவது, do you know the bones forming in pregnancy woman? இந்த pregnancy woman கர்ப்பவதியினுடைய வயிற்றிலே எலும்புகள் எப்படி உருவாகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ சயின்டிஸ்ட் எதையோ ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எவ்ரி மினிட் அளவில், நொடி அளவில் என்னென்னலாம் உலகத்தில் மனிதனுடைய அந்த கருவில் உருவாகுது, டெஸ்ட்டு குளோனிங் என்னென்னவோ. ஆனால் எலும்புகள் எப்படி உருவாகுதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. ஏன்னா அதெல்லாம் தேவனுடைய செயல்கள், தேவனுடைய செயல்கள். அதனால தான் 90 வயசான சாராளுக்கு கர்த்தராகிய தேவனால் ஒரு குழந்தையின் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க முடிகிறது. இந்த பைபிளில் எவ்வளவு மலடிகள் இந்த உலகத்து ஜனங்களின் மத்தியிலே ஏளனமாய் வஞ்சிக்கப்பட்டார்கள், ஏளனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமே குழந்தை செல்வத்தை கொடுத்தார். மலடி என்று சொல்லப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். ஏன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையே நீங்க பார்த்திருக்கலாமே. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் அல்ல இந்த பூமியில வந்து இயேசு கிறிஸ்து. மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியாய் பரலோகத்திலிருந்து அப்படியே வயிற்றில் இறங்கினாரு. எல்லாமே இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் அந்த உலகத்தில் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மூன்றாவது, the works of the God. கடவுள் என்னென்ன செயல்கள் செய்கிறார், என்ன எப்போ செய்ய போறார், யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இந்த நோவா காலகட்டத்தில் ஜனங்கள் பாவம் செய்து புசித்து குடித்து திருப்தியாகி இஷ்டத்துக்கும் கடவுள் பயம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் வந்து உலகத்தை தண்ணீரால் அழித்தார். ஆனால் நோவாவுக்கும் நோவா குடும்பத்தாருக்கும் மட்டுமே தெரிவித்தார் கர்த்தர். நம்பாதவன் எல்லாத்தையும் அழிச்சாரு. நம்பின நோவா குடும்பத்தில் 8 பேர் மட்டுமே இந்த உலகத்தில் காப்பாற்றப்பட்டார். சோதம் குமாரா பட்டணத்தை பாவம் அநியாயத்துக்கு இருந்தது. ஓரின சேர்க்கை பாவம் அநியாயம். இந்த காலகட்டத்தில் இல்லை, அந்த காலகட்டத்திலே பைபிள் பதிவு செஞ்சிடுச்சு. கர்த்தராகிய தேவன் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் கொடுத்து அந்த தேசத்தையே கொளுத்தி சாம்பலாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனித குலத்தை நியாயம் தீர்க்க காத்திருக்கிறார். யாருக்காவது தெரியுமா எப்போ வரப்போறாருன்னு? யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. பைபிளும் அதான் சொல்லுகிறது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன். எந்த நேரத்தில் திருடன் வருவான்னு நமக்கு தெரியாதுல்ல. அது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அழிக்க வரப்போறாராம். அதனால மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு பரிசுத்தமான பிள்ளையா வாழணுமா. இப்படிலாம் பைபிள் சொல்லி இருக்கிறது. அப்ப தேவனுடைய செயல்களை ஒரு மனிதனாலும் கணிக்கவும் முடியாது. என்ன எந்த நேரத்தில் அற்புதம் செய்ய போறாரு, எந்த நேரத்தில் ஆபத்தை வச்சுக்கிறாரு, அடுத்த நொடி என்ன ஆக போகிறது யாருக்குமே தெரியாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகிறதுன்னு சர்வத்தையும் படைத்த தேவன் ஒருவருக்கே தெரியும். ஆகையால் 3 காரியங்களை இந்த பிரசங்கி புஸ்தகம் சொல்லுகிறது. ஆவி, ஸ்பிரிட்டினுடைய வழி உனக்கு தெரியாது.
கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் உனக்கு தெரியாது. தேவனுடைய செயல்கள் என்ன எப்போ செய்ய போறாருன்னு தெரியாது. இது மூன்றுமே கரத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இந்த பூமியிலே இரட்சகராக, இந்த பூமியிலே உலக இரட்சகராக வந்து உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் சிலுவையில் எடுத்து போட்டு விட்டேன், என்னை ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை கழுவி பரலோக ரட்சிப்பை பெற்றுக்கொள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியம் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வமாய் அவர் உங்கள் மத்தியில் பேசுகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நாளைய தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.